நிப்பாட்டு. அன்னைக்கு ஒரு நாள் நாங்க இந்த கடையை பார்த்தோம். சரி பக்கத்துல போய் என்னன்னு பார்த்தா அடடே வேப்பிள்ஸ், இதுதான் நம்ம தள்ளு வண்டி வேப்பிள்ஸ். அந்த சைடு வரும்போதே அந்த ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. இதை எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா வாழைப்பழ கேக்கு வாங்கிக்கிதுன்னா ஜோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணே ஒண்ணு சாப்பிடதாங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். உடனே அந்த கல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு மாவை எடுத்து அதுல ஊத்தி நல்லா அமுக்கி மூடி வச்சிட்டாரு. பொத்துனாப்புல இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, 2 பெரட்டு பெரட்டிட்டு சைட்ல வலிஞ்சதெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணி நான் வேற அவர் செய்யறத பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நின்ட்டேன். திடீர்னு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உருவம் ஒன்று கிராஸ் ஆச்சு. ஒரு நிமிஷத்துல ஹார்ட்டே 2 பல்ட்டி அடிச்சிருச்சு. அந்த ஹார்ட்டோட படபடப்பு நிக்கிறதுக்குள்ள அண்ணன் அந்த கேக்க ஹார்ட்டின் ஷேப்ல வெட்டி கொடுத்துட்டாரு. அதை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வாழை இலையில வச்சு கொடுத்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது சூடு ஆடுறதுக்குள்ள நான் கையை வச்சிட்டேன். அந்த ஹார்ட் என்னை சுற்றுச்சு. சரி நேரத்தை கடத்தாம கேக்க வயிற்றுக்குள்ள கடத்த ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்து. டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு, நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. மாவுல பாத்தீங்கன்னா தேங்காய் பொடி பொடியா நறுக்கி போட்டிருக்காங்க. அதை சாப்பிடும் போது தேங்காய் நல்லாவே தெரிஞ்சிச்சு. கடையில போய் ஐஸ்கிரீம் வச்சு கிரீம்லாம் ஊற்றி 200 250 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு என்னன்ட்ட 20 ரூபாய்க்கு பார்சல் வாங்கிட்டு போய் கடையில 20 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கட்டு கட்டிடலாம். இதுல முட்டை போடுவீங்களா அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது, இது ஃபுல்லா வெஜ்ஜு தான் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. கரூர் பைபாஸ் ரோட்ல உள்ள கிரியாஸுக்கு பின்னாடி தான் அந்த கடை இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க. 20 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுருந்தா டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.